நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, அன்னைக்கு ராத்திரி நீ மயங்கி விழுந்துட்டல, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமால, அன்னைக்கு நீ ஏதோ சொல்லிட்டு இருந்த. இல்ல விஸ்வா, எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. விஸ்வா, ஞாபகம் வந்துருச்சு. அந்த கல்யாண வீட்டுக்காரருக்கு பண்ண அமக்கலம், கச்சேரி, இதுல நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் கச்சேரி ரொம்ப அமக்கலமா இருந்துச்சு. ஜோன் பாடி, உன் கல்யாணத்துக்கும் அந்த மாதிரி பேண்டே வர சொல்றேன். ஆமா விஸ்வா, நீ வேற ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லல? என்னாச்சு? ஏன் திடீர்னு சைலண்ட் மோடுக்கு போயிட்ட? நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே ஒரு விஷயத்துல மட்டும் தான் குறியா இருக்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு. இப்பயாவது அந்த விஷயத்த சொல்ல போறியா, இல்ல இன்னும் அப்படியே இருக்க போறியா? விஸ்வா, நீ சீக்கிரமா சொல்லிதான் தொலையேன். நல்ல மூட்ல வந்து உன்னால எல்லாமே கெட்டு போச்சு. உன்னால சொல்ல முடியலனா என்னன்னு நானே கெஸ் பண்றேன். விஸ்வா, நீ அக்கா மாமா சண்டைய பத்தி தானே என்கிட்ட பேச வந்த? அதானே, அந்த விஷயம் தானே? அதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இந்த பிக்னிக் முடியறதுக்குள்ள நான் உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையை தடுத்து நிறுத்தி சமாதானமாக்கிடுவேன். ஓகே? நாம இந்த இடத்தை விட்டு போறதுக்குள்ள அக்காவையும் மாமாவையும் டூயிட் ஆட வைக்கல, என் பேரு மாலதி சௌத்ரி இல்ல. கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன பேச சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? ஆனா நீ சொல்ல வந்தது சொல்ல மாட்டேங்கறியே. இது ஊம படத்துல வந்த ஹீரோ மாதிரி சைலண்டா ரியாக்ஷன் காட்டிட்டு இருக்க. சரிங்க பாரு, நீ அந்த விஷயத்தை சொல்ல ரெடி ஆயிட்டினா அப்புறம் வந்து என்ன பாரு. ஓகே, பை. மாலதி, சரி போ விஸ்வா, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பிக்னிக், லெட்ஸ் கோ. தம்மு பாத்தே இருங்க, வழிக்கிட்டு போகுது. எஸ். இன்னும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. பார்த்து நான் வலிக்கிட போகுது. அண்ணா, ஒன்னதான். விஸ்வண்ணா, மாலதி அக்காக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க தான் பாடி பில்டர் ஆச்சே. வாயை மூடு. மாமா, நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நானா வரேன். தண்ணி மூடிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி இத தாண்டி போவேன்? விஸ்வா தம்பி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சித்தப்பா தான் மலை மாதிரி இருக்காரு. அதான் என்ன பிடிச்சிட்டு இறங்கு வா. எனக்கு கையை உடைச்சிட்டு போறீங்க, பாத்து புடிங்க. பாட்டி பாத்து ஜாக்கிரதை, இறங்கி வாங்க, வழுக்குது. பாட்டி பாத்து ஜாக்கிரதை. இன்னும் எவ்வளவு தூரம் போணும்? பாட்டி அங்க இருங்க, நான் வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இங்கேயே எங்கயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கேன். அட பாட்டி, நான் உங்களை பத்திரமா தூக்கிட்டு வரேன். உங்களுக்கு மூட்டு வலி வேற இருக்கு. விஸ்வா இங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படணும்? இதோ வரேன். வாங்கம்மா, வாங்கம்மா. வேண்டாப்பா, எனக்கு பயமா அட இருக்கு. ஒண்ணும் ஆகாது, வாங்கம்மா. ஷபாஷ் விஸ்வா, அப்படியே தூக்கிட்டு வந்துட்ட. என்ன பாட்டி, ஓகேவா? ரொம்ப ரொம்ப நன்றி விஸ்வா தம்பி.
வாவ் பாட்டி, கல்யாண பொண்ணு மாதிரி என்னமா வைக்கப்படுறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு சரோஜா தேவி தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஓய மூடு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சாப்பிடலாம். சித்தப்பா, விஷ்வா, எல்லாரும் வாங்க, சாப்பாடு ஆறிட போகுது. மாமா, ஐம் சோ சாரி, பிளேட்லாம் காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க இந்த பிளேட்ல சாப்பிடுங்க. ஏன் நம்ம 2 பேரும் ஒரே பிளேட்ல சாப்பிடக்கூடாது? என்னங்க, ம்? அவங்கள பார்த்தாவது திருந்துங்க. ஐயோ, பாத்து. இந்தாங்க, தண்ணி குடிங்க. இருங்க, நான் வந்துடுறேன். மாலதி, என்னாச்சு பாட்டி? என் கூட வா. இந்த பாட்டில் பிடி. இந்த மாலதி, இந்த மாத்திரையை போட்டுக்க. ஞாபகம் வச்சிருக்கீங்க? என்னடி, நான் எப்படி அதை மறப்பேன்? அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணும்னு டாக்டர் மதன் சொல்லியிருக்காரு. உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சதுன்னா நிலைமை மோசமாயிடும்னு சொன்னாரு. சரியா? பாட்டி பேச்சு தட்ட முடியுமா என்ன? ஆ. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா. அண்ணி ப்ளீஸ், உங்க துப்பட்டாவை கிழிச்சு அண்ணனுக்கு கட்டு கட்டுங்க. பாருங்க, ரத்தம் சுட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க எத்தனை தமிழ் படத்துல பாத்திருப்பீங்க. ஹீரோக்கு காயம் வந்துட்டோம், உடனே ஹீரோயின் துப்பட்டாவை கிழிச்சு கட்டு கட்டுவாங்க. அட அண்ணி, நான் துப்பட்டாவை சொன்னேன், கர்ச்சீஃப் இல்ல. என்ன நீங்க? வினய், ரொம்ப வலிக்கலல்ல? இல்ல, ரொம்பலாம் இல்ல. சும்மா லைட்டா தான். பாத்தியா, நம்ம பிளான் இவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. கடவுள் கூட இப்ப நம்ம பக்கம் தான் இருக்காரு. அக்காவும் மாமாவும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கடவுளே, உங்க சப்போர்ட் எப்பவுமே இதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. என்ன பார்ட்னர்? ஆமா, இந்த பாசிங் தி பாசர் கேம்னா என்னப்பா? இது ரொம்ப ஈஸியான கேம் தான் அங்கிள். நான் இந்த பில்லோவை என் பக்கத்துல இருக்கவங்களுக்கு பாஸ் பண்ணுவேன், அவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் ஆன் ஆகும். 2 நிமிஷத்துல மியூசிக் ஆஃப் ஆயிடும். அப்ப பில்லோ யாரு கையில இருக்கோ அவங்க அவுட். அவுட் ஆனவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்க அதை தட்டாம கண்டிப்பா செஞ்சாகணும். ம், மியூசிக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற பொறுப்பை நம்ம பாட்டி பாத்துப்பாங்க.
பாட்டி ஒரு கண்டிஷன். நாங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது நீங்க பின்னாடி பார்க்க கூடாது. ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நீங்க ஆஃப் பண்ணணும். அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண வேணாம். ரொம்ப சிம்பிள். ஆ, அங்கிள், ஆன்ட்டி, லெட்ஸ் கோ. பாட்டி மியூசிக் ஆன். மாலதி என்னையா என்ன பலியாடாக்கிட்டீங்க. சரியா சொன்ன. நீ ஆடுதான், ஆனா கொம்பு இல்லாத ஆடு. ஆனா உன் மச்சனிச்சுக்கு டஃப் டாஸ்கா கொடு. ஓகே, நோ சீட்டிங். தங்கள் ஆணை என்னன்னு சொல்லுங்க மாமா. நம்ம மாலதி ரொம்ப நல்ல பொண்ணுன்றதுனால அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்த போறது கிடையாது. அதனால ரொம்ப ஈஸியான டாஸ்க்கை தான் நான் கொடுக்க போறேன். இங்க பாரு மாலதி, இதோ என் தம்பி இருக்கான்ல, அவன் பேசுற மாதிரி அப்படியே இமிட்டேட் பண்ணி காட்டு. மாமா நீங்க எனக்கு கொடுக்கறது டாஸ்கா இல்ல தண்டனையா? அந்த டப்பா குரலையே என்ன பேச சொல்றீங்க? இல்ல இல்ல நான் பேச மாட்டேன். முடியாது. ஹலோ, இது ஒன்றும் குயிஸ் போட்டி இல்ல. உனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நானும் பாத்துடுறேன் நீ என்ன மாதிரி எப்படிதான் பேசுறன்னு. அக்கா, நம்ம எத்தனை வாட்டி விஸ்வான மாதிரி பேசி கிண்டல் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி நீ கூட அவரை மாதிரியே பேசி காட்டுங்களேன்க்கா. நல்ல சமயத்துல சொல்லடா தாவு. இத நான் மறந்தே போயிட்டேனே. சோ அண்ணா, இந்த பொண்ணுங்களை பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஸ்பெஷலா சொல்ல போனா அந்த வாயாடி மாலத்திய, அவ சொல்றது ஒண்ணு செய்யறது இன்னொன்னு. ரொம்ப வித்தியாசமான கிறுக்கு பொண்ணு. ஆனா இருந்தாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல ஸ்டூபிட்னு கூப்பிட்டு இருந்தவ இப்ப பார்ட்னர்னு கூப்பிடுறா. அவ என்ன நினைக்கிறான்னு என்னால புரிஞ்சுக்க முடியலனா. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டேன். When Vishwa is here, not to fear. சரி நான் வரேனா? இல்லண்ணா, ஆபீஸ்க்கு இல்ல, எனக்கு ஜிம்முக்கு டைம் ஆயிடுச்சு. Thank you. சும்மா சொல்லக்கூடாது, பிச்சு உதறிட்ட மாலதி. Thank you மாமா. என்ன பாட்டி இது, மியூசிக்கை திடீர்னு ஆஃப் பண்ணிட்டீங்க பாட்டி? ஆஹா, முதல்ல மச்சினிச்சி அப்புறம் மாமா. இப்ப அண்ணனுக்கு தம்பி என்ன சொல்ல போறான்னு பார்க்க போறோமே. பாரு விஷ்வா, உன் அண்ணங்கிறதுனால ஈஸியான டாஸ்க்லாம் கொடுக்க கூடாது. ரொம்ப டஃப்பா இருக்கணும். டோன்ட் வரி. ஆனா ம், நான் உனக்கு ஒரு லவபிள் டாஸ்க் தரேன். நீ என் அண்ணிக்கிட்ட 5 டிஃபரெண்டான லாங்குவேஜஸ்ல ஐ லவ் யூ சொல்லணும். டேய் நீ என் தம்பியால விரோதியாடா, ஈஸியா கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி மாட்டி விட்டியே. மாமா, ஏன் டன் வந்தப்ப மட்டும் என்ன பண்ணி ஆகணும்னு சொன்னீங்கல்ல, சோ நீங்களும் பண்ணி ஆகணும். ரூல் இஸ் ஆ, ரூல். போங்கல ஆடக்கூடாது. எஸ் எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஆன் அண்ணா, கம் ஆன். சரி விடுங்க, ட்ரை பண்றேன். முதல்ல நான் தாய்மொழியில் சொல்லிடுறேன். நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். हिंदीல சொல்லணும்னா मैं तुमसे प्यार करता हूँ. சுத்திட்ட. ಕನ್ನಡத்துல சொல்லணும்னா ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. மலையாளத்துல சொல்லணும்னா ഞാൻ നിನ್ನ പ്രേമിക്കുന്നു.
எல்லாம் ஈஸியானதா சொல்லிட்டு இருக்கீங்க. சின்ன குழந்தை கேட்ட கூட இதெல்லாம் சொல்லும். இது போங்கு மாமா. ஏதாவது டஃப்பான லாங்குவேஜ்ல சொல்லுங்க. தெலுங்குல சொல்லுங்க. கரெக்ட். கமான். நல்லா ஓ மாட்டியா? தெலுங்கா? ம். மாமா தெலுங்குல பேசுங்க. தெலுங்குல பேசுங்க. தெலுங்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் யோசிக்க முடியும். నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. என்னன்னா அன்னைக்கு முன்னாடி தெலுங்கு பொண்ணு யாரையாவது சைட் அடிச்சியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. ஹைதராபாத்ல ஒரு கிளையண்ட் இருக்காங்க. அவங்க ஒரு வாட்டி உங்க கிளையண்ட் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னாங்களா? ஆஹா, அக்கா மாமா கிட்ட கொஞ்சம் உஷாராரு. அடி பாவே, அவ என்கிட்ட இல்ல, அவ. சரி, நான் தான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்ல, இதோட ஆள விடுங்க. வினய் தம்பி, நீங்க இப்ப சொன்னது அப்படியே பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அடிக்கடி உங்க மாமா கிட்ட இத சொல்லி பிராக்டிஸ் பண்ணிப்பேன். நான் டாஸ்க் கொடுக்குறேன். ஜீவிதா, நீ ஒரு நல்ல கவிதையா சொல்லுமா. எந்த மாதிரினா அப்படியே இதயத்தை தொடுற மாதிரி. கமான் அண்ணி, கமான். ஆமாக்கா, என் மாமாவை நினைச்சு ஒரு நல்ல கவிதையா சொல்லு. வாழ்க்கையின் பயணம் எந்த திசையில் போகுமோ அந்த திசையில் ஒரு தோழன் கூட இருந்தால் கடினமான பயணமும் இனிமையாகிவிடும். முள்பாதை கூட பூக்கள் நிறைந்த பாதையாகிவிடும். இந்த உறவு இன்றைக்கும் என்றைக்கும் 7 ஜென்மங்களுக்கும் எல்லா யுகங்களுக்கும் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன், என் தோழனுக்காக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க சித்தி, நம்ம விஸ்வாக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்கா கொடுங்க. ஆன்ட்டி, ஈஸி டாஸ்கா கொடுங்க ப்ளீஸ். அவன் சொல்றத கேட்காதீங்க, டஃப்பா கொடுங்க. ஆன்ட்டி, ஞாபகம் வச்சுக்கங்க, திரும்ப இங்க இருந்து போகும்போது தண்ணியை கிராஸ் பண்ண நான் தான் ஹெல்ப் பண்ணணும். விஸ்வா, நான் உன்னை ரொம்ப சுலபமான ஒன்னதான் செய்ய சொல்ல போறேன். ம், நீ வெறும் 5 வரியில எங்க ரிஷிகேஷ் உங்க ஊரை விட எந்த அளவுக்கு பெட்டர்னு சொல்லு. அடேங்கப்பா, என்ன டாஸ்க் கொடுத்திருக்கீங்க. ஐயா இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்க போறாரு. நம்ம ஊரை பத்தி புகழ்ந்து ஒரு வரி கூட சொல்ல முடியாது. என்ன விஸ்வா, தோத்துட்டேன்னு ஒதுக்குறியா? never. ரிஷிகேஷ் பத்தி நிறைய சொல்லலாம். நான் முறை அங்க வந்தபோது ஒரு இனம் புரியாத உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. இங்க இருக்க ஜனங்களோடையும் அவங்களோட சிம்பிளிசிட்டி, அவங்களோட பியூரிட்டி, இது எல்லாத்தையும் பார்த்து நான் ஒரு விதமா காதல் வயப்பட்டேன். என்னன்னு தெரியல, இங்க ஒரு மேஜிக் இருக்கு. முழு திருப்தி அடைஞ்ச உணர்வுக்கு அதை விட்டு பிரிய மனசு வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம லைஃபோட முழு தத்துவமே அடங்கியிருக்கு. போலித்தனமும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை.
ரொம்ப தூய்மையானது. கங்கை நதியை போல பவித்திரமானவனி. எங்க ஊரை விட இந்த உலகத்திலேயே சிறந்தவனி. அதனால தான் நான் உன்னை லவ் பண்றேன்.